ஒரு நாள் நைட் டைம்ல நாங்க டிராவல் பண்ணும்போது எல்லாருமே தூங்கிட்டோம். வண்டி என்ன பண்ணுச்சு, ஒரு 10 அடி பள்ளத்துல வந்து போய் விழுந்துருச்சு. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, இங்க இடத்துல நிக்காதீங்க, போங்க. அப்பதான் எல்லாருமே, எனக்கு கூட அது வராகி அம்மன் அப்படிலாம் தோணல. நானும் பூஜை பண்ணதுனாலதான் எல்லாருமே எனக்கு சொன்னாங்க, நம்ம தான் வந்து உனக்கு வந்து கைட் பண்ணியிருக்காங்க. நீங்க என்ன நினைச்சாலும் உண்மையா நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற சீக்கிரத்தை விட ரொம்ப சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவோம். அம்பாள்கிட்ட நான் சத்தியம் பண்ணிட்டு ஒரு 2 மந்த் 3 மந்த் நான் வந்து ஆல்கஹால் நான் தொடலை. இதை மீறி என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் எங்க வீடு பக்கத்துல ஆல்கஹாலா நான் தெரியாம சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு ஒரு 9 o'clock 10 o'clock இருக்கும் நைட்டு பெட்ல படுக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா பெட்ல இருந்து மேல இருந்து யாரோ தூக்கிட்டு போறாங்க. ஒரு 48 நாள் வந்து விரதம் வந்து வச்சிருந்தோம். விரதம் இருந்தோம், நான்வெஜ்லாம் சாப்பிடாம அந்த அம்மாக்காக இருந்தோம். அந்த டைம்ல என்ன ஆச்சு, ஒரு நாள் நைட் டைம்ல நாங்க டிராவல் பண்ணும்போது எல்லாருமே தூங்கிட்டோம் வண்டியில. அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவருக்கும் எனக்கும் சண்டை. அதனால நான் பண்ணேன், ஃப்ரண்ட் சீட்ல உட்காரத நான் பேக் சீட்ல போய் உட்காந்தேன். அப்போ தூங்கிட்டேன். அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இது மாதிரி வண்டி போய் விழுற மாதிரி அந்த இமேஜினேஷன் வருது. நான் இவர்கிட்டயும் சொல்றேன், அப்புறம் சீட் பெல்ட் போட சொல்றேன். இவர் அப்போ அந்த கோவத்துல கேட்கவே இல்லை. வண்டி என்ன பண்ணுச்சு, ஒரு 10 அடி பள்ளத்துல வந்து போய் விழுந்துருச்சு. நாங்க ஃபேமிலியில 4 பேருமே இருந்தோம். அப்புறம் விழுந்துட்டு என்ன ஆச்சுன்னா, யாருக்குமே எந்த அடியும் படலை. நைட்டு ஒரு 2:30 மணி, யாருமே இல்லை ரோட்ல. அப்புறம் நாங்களாவே வந்து அந்த கார்லேருந்து கண்ணாடிலாம் உடச்சி வெளியே வந்தோம். வந்துட்டு அந்த டைமில் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வண்டிலாம் இருக்காது, பஸ் வசதி அது மாதிரிலாம் கிடையாது. காலையிலனா 6 மணிக்கு தான் வரும். அந்த மாதிரி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, பசங்க எல்லாருமே அந்த மெயின் ரோட், தார் ரோடு இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து கீழே உட்காந்துட்டாங்க. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது திருப்பியும், இங்கே இடத்துல நிற்காதீங்க, போங்க போங்கன்னு சொல்லுது. நான் இதை இவர்கிட்ட சொல்கிறேன். இவர் என்னன்றார், வண்டி விழுந்துச்சு, வண்டி எப்படி விட்டுட்டு போகிறது, இந்த டைமில் போனால் நமக்கு வண்டி கிடைக்காது, எங்கே போகிறது அப்படி சொல்லிட்டு கால் பண்ணுறோம். எங்கள் தெரிஞ்சவங்க யாருமே கால் எடுக்கல. திருப்பியும் அந்த வாய்ஸ் வந்து பேசுது, இந்த இடத்துல இருக்காதீங்க, போங்க போங்க. ஆனால் நாங்கள் கேட்கவே இல்லை. அது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்மளுக்காக தோணுது போல இருக்கு அப்படி தோணுச்சு. அப்புறம் ஒரு மாதிரி ஒரு சவுண்டு, அது வந்து மனுஷனும் இல்லாமல் ஒரு மிருகமும் இல்லாமல் ஒரு சண்டை போட்டுட்ட ஒரு சவுண்டு மாதிரி ஒரு காட்டு அங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல கேட்டுச்சு. அது கேட்டோன்னே எனக்கு மட்டும்தான் கேட்குதுன்னு பார்த்தா எல்லாருக்குமே கேட்டுச்சு அந்த சவுண்டு. அந்த சவுண்டு கேட்டோன்னே என் பசங்க எல்லாம் கீழே உட்காந்துருந்தாங்களே பயந்து எழுந்து நின்ட்டாங்க. எங்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ திருப்பி அந்த வாய்ஸ் பேசுது, நீங்கள் போங்க உங்களுக்கு வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் திருப்பியும் பேசுது. அப்போ இவர் சொன்னோடனே பயத்தில் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த சவுண்ட். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தோடனே ஒரு புன்னவாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க டூரிஸ்ட் போயிட்டு வந்து அந்த வண்டி அந்த பக்கமாக வருது. நாங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறோம். எங்கள் ஏரியா தாண்டி விட்லாபுரம்னு சொல்கிறாங்க. உங்களை கூட்டிகிட்டு போகிறோம்னு அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. அப்போ அந்த வண்டியில் ஏறி நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஆனால் அப்போ தான் எல்லாருமே, எனக்கு கூட அது வராகி அம்மன் அப்படிலாம் தோணலை. நானும் பூஜை பண்ணதுனால தான் எல்லாருமே எனக்கு சொன்னாங்க, நம்ம தான் வந்து உனக்கு வந்து கைட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நிறைய கஷ்டமாக இருக்கும்போது, வீட்டில் வந்து வருமானம் இல்லாத போது அது கொடுத்தாங்க. எது கேட்டோமோ அது உடனே, இப்போ மளிகை சாமாவாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அப்படியே சொல்லிட்டு ஒரு வேலை, ஒரு இஎம்ஐ கட்ட முடியலன்னு சொல்லும்போது ஒரு வேலை அது வந்துச்சு. அந்த இஎம்ஐ கட்டுறவருக்கும் அந்த வேலை இருந்துச்சு அடிஷ்னலாக. அப்புறம் அந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. அந்த இஎம்ஐ தரேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடத்தியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் வந்து அது நாங்கள் அதை நம்ம தான் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு டைம், அது வந்து புரியல. நீங்க சொல்லும்போது எனக்கே அப்படி சிலிர்க்குது. ஆமாம், அது எனக்கு வந்து வராகி அம்மன் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. நானா வந்து கும்பிட ஆரம்பிக்கும் போதே அவங்க வந்து அவ்வளோ மேஜிக் வந்து அம்மா என்னோட ஃப்ரெண்டு. உங்களோட ஃப்ரெண்டு? என்னோட ஃப்ரெண்டு. என் பக்கத்துலயே இருப்பாங்க. கை பிடிச்சுப்பேன், மடியில படுத்துப்பேன். அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவங்களும் நானும் ரொம்ப க்ளோஸ். எப்படி வராகி எப்ப இருந்து ஃப்ரெண்டா நீங்க? எப்ப இருந்துன்னா, மெயின் வந்து ராஜலட்சுமி அம்மா தான் இதுக்கு மெயின் காரணம். நம்ம விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மா மெயின் காரணம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வராகியை கொண்டு போய் சேர்த்தது அந்த அம்மா தான். இன்னமும் அதை நீங்காம இழுத்து பிடிச்சி யாரையும் மறக்க விடாம திரும்ப 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 அவங்க கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து ராஜலட்சுமி அம்மா தான். கண்டிப்பா. அதை சொல்றதுல ரொம்ப பெருமையாவும் இருக்கு.
ஓகே. இப்போ உங்க ஃப்ரெண்ட வராகி அம்மனை இப்ப நிறைய பேர் வந்து புதுசா வந்து வழிபடுவாங்க. ஆமா. அவங்களுக்கு இந்த தருணத்துல ஏதாவது சொல்லணும் ஆசை என்ன சொல்லுங்க? நினைச்ச நீங்க என்ன நினைச்சாலும் உண்மையா நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற சீக்கிரத்தை விட ரொம்ப சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவான். ஆனா உங்ககிட்ட இருக்க நம்பிக்கையும் நம்பிக்கை தான் முக்கியம். ஓகே. உங்க ஃப்ரெண்டு வராகி அம்மன் உங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. இப்ப நடந்துச்சு சொல்லட்டுமா? தாராளமா. அது எனக்கு அற்புதம், உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ரொம்ப மன கஷ்டத்தோட இன்னைக்கு வரும்போது எலுமிச்சை பழத்தை இந்த பையில போட்டு எடுத்துட்டு வந்தேன். அம்மாக்கு வந்து எலுமிச்சை மாலை கோக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலுமிச்சை பழம் கொண்டு வந்தேன். உட்காந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோட வேக வேகமா கோத்துட்டேன். அம்மாவை நினைச்சு வேக வேகமா கோத்துட்டேன். அந்த எலுமிச்சை மாலை எப்படின்னா ரொம்ப கஷ்டம் இருந்தா சீக்கிரம் கோக்க முடியாது, எலுமிச்சை உள்ள போகாது. டக்கு டக்கு டக்குன்னு கோத்தாச்சு. வீட்டுல கோக்கணும்னு நினைச்சேன், மனசுல ஆசைப்பட்டது இங்க வந்து கோக்கணும். ஆனா சூழ்நிலை நமக்கு அப்படி இடம் கொடுக்காது, நம்ம வீட்லயே கோத்து எடுத்துட்டு வரணும்னு. பட் ஆனா அந்த சூழ்நிலையே இங்க வந்து கோக்குற மாதிரிதான் எனக்கு கூட்டிட்டு வந்து விட்டுடுச்சு. கடகடன்னு கோத்துட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்துல போயிட்டு அந்த சுவாமி கிட்ட அவங்க கிட்ட குடுக்குறேன். அவரு கட் பண்ணி போட்டார் அம்மாக்கு. தீபாரதனை காமிச்சாங்க, எல்லாம் வந்து உட்காந்துட்டேன். அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துல மாலை வந்து நான் போய் நின்ன உடனே இதை கேளுங்க, போய் நின்றுட்டு ஒரு எலுமிச்சப்பழம் 3 எலுமிச்சப்பழமும் கொடுத்துட்டேங்க. அவர் கீழே கட்டிட்டாரு. அந்த 3 எலுமிச்சப்பழம் கொடுத்துட்டேன். அது வந்து அம்மா கையில தாமரை இந்த கையில வச்சிருக்காங்க. அது தீபாரதனை காட்ட போறாங்க. அது கரெக்டா அம்மா இங்க இருக்காங்கன்னா அப்படியே வந்து நேரா இங்க நிக்குது, இறங்கி வந்து இங்க நிக்குது. நீ நினைச்ச காரியம் உனக்கு சக்சஸ் அப்படியே எடுத்து உள்ள வச்சுக்கிட்டேன். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா உட்காந்த 15 நிமிஷத்துல அந்த மாலை வந்து ஒரு சைடு வந்து கலண்டிடுச்சு. அது பூசாட்டு அந்த சுவாமி வந்து ஒரு பக்கமா வச்சுட்டாரு. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, கண்ணை மூடிட்டேன். இந்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க, நான் கண்ணை மூடிட்டேன். என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், எதுக்காக இந்த மாதிரி நடந்தது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் உன்னை நினைச்சு கொடுத்தேன், நீ ஓகே தானே சொன்ன, என் காலுக்கிட்ட எங்கேயோ என் பக்கத்துல வந்துச்சு எலுமிச்சை பழம், அப்போ நீ ஓகே தானேம்மா சொன்ன, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டேன் கண்ணை மூடிட்டு. அப்புறம் கண்ணை திறந்த உடனே என் பக்கத்துல இருக்கவங்க என்கிட்ட சொல்றாங்க, நீங்க போட்டு எலுமிச்சை மாலை எல்லாருக்கும் பிரசாதம் ஆயிடுச்சு, இங்க பாருங்கன்னு காமிக்கிறாங்க. ஜஸ்ட் இப்போ இங்க நடந்த விஷயம். சூப்பர்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கு, எவ்வளவு சொல்றது. கண்டிப்பா நிறைய இருக்கு இந்த மாதிரி. சோ இது மாதிரி இன்னும் நிறைய நடக்கணும், நானும் உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். இதை விட ஒரு பெஸ்ட் என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வர்றோம். இங்க இருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி இருந்து வர்றோம். ஓகே. என் பேர் மேனா மோகன், புதுக்கோட்டையில இருந்து வரேன்னா. இது வந்து ஆக்சுவலா முதல் எங்க வீட்டுல வந்து வாராகி அம்மன் சிலைன்னு ஒரு கொண்டு வந்தது வந்து ராஜலட்சுமி மேடம் விளக்கு கடையில இருந்து தான் நான் கொண்டு வந்தது, அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு வந்தது. அதுவும் யதார்த்தமா நடந்தது. சந்தோஷம். இதுல எனக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, என் வாழ்க்கையில நடந்த 2 சம்பவத்தை நான் சொல்றேன். எனக்கு ஆல்கஹால் பழக்கம் இருந்துச்சு, ஸ்மோக்கிங் பழக்கம்ன்ட்டு இருந்துச்சு. அந்த ஆல்கஹால் பழக்கத்தை வந்து நிறுத்தன்றக்கா என் ஒய்ஃப் வந்து என்ன பண்றாங்க, அம்பாளை கும்புறனால ஆல்கஹால் பழக்கத்தை நிப்பாட்டிருங்கன்னு சொல்றாங்க. நான் நிப்பாட்டி அம்பாள்கிட்ட நான் சத்தியம் பண்ணிட்டேன். அம்பாள்கிட்ட நான் சத்தியம் பண்ணிட்டு ஒரு 2 மந்த் 3 மந்த் நான் வந்து ஆல்கஹால் நான் தொடலை. இதை மீறி என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் எங்கள் வீடு பக்கத்தில் ஆல்கஹாலாக நான் தெரியாமல் சாப்பிட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு ஒரு 9 o'clock 10 o'clock இருக்கும் நைட்டு பெட்டில் படுக்கிறேன். எனக்கு மொத்தம் 3 பசங்க, 3 ஆம்பளை பசங்க தான். அதில் 3வது பையன் வந்து கை குழந்தப்ப, அந்த பையன் வந்து, இது நான் சொல்கிற சம்பவம் உண்மை, திடீர்னு பார்த்தீங்கன்னா பெட்ல இருந்து மேலே இருந்து யாரோ தூக்கிட்டு போகிறாங்க அந்த பையனை. ஏரில் இருக்கான் அந்த பையன் ஏரில் இருக்கான். ஏர்ல இருந்து பெட்ல கீழே வந்து யாரோ கீழே வச்சுட்டு போனா அழுகுறான். அழுத செகண்ட்ல என்னோட உடம்புலாம் புல்லரிச்சு, என் உடம்பு என்னமோ ஆகி போய் வீட்டில் போய் அம்மாட்ட போய் துணூறு போடுறதுக்கு, என் ஒய்ஃப்லாம் தெரிஞ்சு துணூறு போடுறதுக்கு சொல்கிறோம். என் ஒய்ஃப் வந்து சடனாக ஒரு வார்த்தை திட்டின்னு சொல்கிறாங்க, நீ அம்மா மட்டும் சத்தியம் மட்டும் வந்து நீ என்ன வேலை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அம்பாலா சொன்ன மாதிரி சொன்னோன்னே அன்னைக்கு விட்டு இன்னையிலேருந்து 3 வருஷம் ஆச்சு. சரக்கும் கிடையாது, அசைவமும் கிடையாது, ஸ்மோக்கிங் கிடையாது. இது நிதர்சனம் உண்மை, இது உண்மையா நடந்த சம்பவம். சந்தோஷம். உங்க பேர் எங்க இருந்து வந்திருக்கீங்க? சங்கீதா, நங்கநல்லூர். எங்க நேட்டிவ் வந்து பாலக்காடு, கேரளால இருந்து வந்திருக்கீங்க. சந்தோஷம். இப்ப வாராகி அம்மன் வந்து வழிபடுறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. உங்களுக்கு வாராகி அம்மன் இந்த ஒரு காரணத்துக்காக நான் வழிபடுறேன்னா என்ன காரணம்?
அப்படி பர்டிகுலரா ஒரு காரணம் இல்லை, எல்லாமே அம்மாங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டோம் நாங்க. ஆக்சுவலா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி கனவுல வந்தாங்க அம்மா. அதுலேருந்து தான் அக்கா கும்பிடுனாங்க வீட்டில், அம்மா எல்லாருமே கும்பிடுவாங்க. நான் வந்து போய் நமஸ்காரம் பண்றதோட சரி. இருந்தால் கனவுல வந்து அப்படியே அம்மாவை ஆள் வச்சுட்டு எங்கிட்ட தரிசனம் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நானும் அம்மாவை வழிபட ஆரம்பிச்சிட்டேன். இந்த சமயத்துல வாராகியம்மன் பக்தர்கள் இருப்பாங்களா, அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? ஃபுல் சரண்டர் டு காட். எல்லாமே நம்ம அம்மா பார்த்துப்பாங்கிற அந்த அம்மாட்ட அடி பணிஞ்சிட சொல்றீங்க. பணிஞ்சிட்டோம்னா அம்மா எல்லாமே நமக்கு தந்துடுவாங்க. எந்த வித இதுவும் இல்ல, அவங்கள சரணாகதி அடைஞ்சிடணும், அவங்கதான். அவ்வளவுதான், சரணாகதி. கரெக்ட். தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ.